அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகள் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அந்த விதி பொருத்தமாக இருக்கிறதா, அல்லது பாரம்பரிய முறைப்படி 3, 9, 12ஆம் பாவக விதிகள் பராசரி முறையில் பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை பற்றி திரு ராஜேஷ் டிவி அப்படிங்கிற சேனலில் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்திருந்தார். 8-12 சுபத்துவம் தான் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்கு பதில் கருத்தாக அவர் தன்னுடைய வீடியோவை போட்டிருந்தார். முதலில் அந்த வீடியோவை ட்ரை பண்ணதுக்கு அவருக்கு முதல்ல பாராட்டுக்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு கருத்தை ஒரு கருத்தால் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனாலுமே அவர் உதாரண ஜாதகத்தை போட்டிருக்கிறார். அந்த உதாரண ஜாதகத்தை அவருக்கு தகுந்தாற்போல் அவருடைய அவருடைய குருநாதனுடைய வழியை பின்பற்றி அவர் விளக்கமளிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அதில் நம்முடைய பாரம்பரிய முறையை பற்றி கவனிக்க தவறி இருக்கிறார். ஸோ இதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் ஹைலைட் பண்ணி போகிறேன். 2 விஷயத்தையுமே பார்ப்போம். இதில் 8-12 சுபத்துவம் தான் அவர் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு காரணமா, அல்லது 3, 9, 12ஆம் பாவகங்களுடைய கிரகங்களின் சம்பந்தம் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறதா, இதை நம்ம கிளியராக புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், பாரம்பரிய முறையில் வேலை செய்யாத விதிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய புதிய சிந்தனைகளுக்கு நம்ம போகலாம். பட் பாரம்பரிய முறைப்படி அந்த விதிகள் பொருந்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது எதற்காக இந்த சுபத்துவம், அபத்துவம், பாபத்துவம், சூட்சும வலு, இந்த கோட்பாடுகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத ஒரு கோட்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய வாதம். ஸோ இந்த உதாரண ஜாதகத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். அவர் கொடுத்த அந்த உதாரண ஜாதகம் தான், நான்லாம் கொடுக்கல, அவரே கொடுத்துருக்கார். அவர் வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த தகவலை பதிவு செய்திருக்கார். அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 26/9/1978 12:20 PM சாத்தூரில் பிறந்திருக்கார். இவர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் 1 டிகிரி 53 மினிட்டில் இருக்குது. அப்போது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார். முதல்ல இவருடைய 8-12 கோட்பாடுகளின்படி பார்க்கும்போது லக்னாதிபதி குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் பாவத்தில் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். சந்திரன் இந்த இடத்துல தேய்பிறை சந்திரன். அப்படி பார்த்தாலுமே தேய்பிறை சந்திரனோடு இணைந்த அந்த குரு வந்து சுபத்துவம் இல்லை. இங்கே பௌர்ணமி யோகம்லாம் இல்லை. அப்போது கிருஷ்ணபக்ஷ சந்திரன் கிட்டத்தட்ட அஷ்டமி நவமி திதியை தாண்டி தேய்பிறை சந்திரனாக இருக்கார். அவர் 8ஆம் இடத்தில் குரு உச்சமாகி அந்த சுபத்துவத்தை சந்திரன் கெடுக்கிறார். அது சுபத்துவம் இல்லை. அவருடைய கோட்பாடின்படியே பார்க்கும்போது கூட தேய்பிறை சந்திரன் நல்லவர் கிடையாது. அப்போ குரு 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 8ஆம் பாவகத்தினுடைய சுபத்தன்மையை கெடுத்து பாபத்தன்மையோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து 12ஆம் பாவகம். 12ஆம் பாவத்தினுடைய அதிபதி செவ்வாய். அந்த 12ஆம் பாவாதிபதி செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். அப்போது அவர் செவ்வாய் சுபத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். 12ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போது அந்த இடத்துல 12ஆம் பாவத்துக்கு சுபத்துவம் ஏற்படுகிறது. ஆனால் குருவே பாபத்துவமாகி அந்த இடத்துல இருக்கார். கிருஷ்ணபட்ச சந்திரனோடு இணைந்திருக்கிறதுனால அந்த 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது சுபத்துவங்கிறத ஏற்க முடியாது. அதே போல் 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது சுபத்தன்மையோடு இல்லை. சரியா? அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு பாயிண்ட்டு, 12ஆம் பாவாதிபதி செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல ஏற்றுக்கலாம். சரியா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் இந்த ஜாதகர் குரு தசையில் பிறந்திருக்கிறார். சனி தசையில் கல்வி பயின்றிருக்கிறார். அவர் மெக்கானிக்கல் என்ஜினியராக இருந்து பிறகு ஐடி துறையில் பயின்று அவர் வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கிறார். அதான் இன்ஃபர்மேஷன். இதில் சனி தசை அப்படிங்கிறது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி தசை. அவர் கல்வியில் ஒரு தவறான அணுகுமுறையில் மெக்கானிக்கல் என்ஜினியராக சூஸ் பண்ணி படிச்சிருக்கார். பட் அவருக்கு 10ஆம் பாவகம்ங்கிறது தான் வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ 10ஆம் பாவாதிபதி யார்? புதன் ராகு சூரியனோடு சேர்ந்திருக்கார். புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான வேலையை குறிப்பிடக்கூடிய கிரகம். எனவே அவர் திரும்ப வந்து ஐடியில் படித்து வெளிநாட்டில் இருக்கார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஏன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கல்வியை பயின்றால்
அவருடைய கல்விக்கும் அவருடைய தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய விதி. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சனி தசை முடிந்து புதன் தசை 17 வருடங்கள் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இதுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான பிளானட்டரி காம்பினேஷன். அது 9ஆம் பாவாதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறார். இந்த 9ஆம் பாவகத்தில் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறதுனால தான் அவர் வெளிநாட்டு பயணத்தை கொடுத்துருக்கார். இந்த இடத்துல நம்ம பாரம்பரிய பராசரி முறையினுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3, 9, 12ஆம் பாவகங்களுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டுமே அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள முடியும். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 3ஆம் பாவாதிபதி சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே 3, 9ஆம் பாவகங்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது. ஆனால் அந்த டைமில் அவர் வெளிநாட்டுக்கு போகலை. ஏன்னா அது கல்வி பயிலக்கூடிய மாணவ பருவமாக இருக்கிறது. அதற்கடுத்து புதனுடைய தசையில் இவர் வெளிநாடு செல்கிறார். புதன் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 7, 10 அதிபதி. அவர் 10ஆம் இடத்தில் 5 டிகிரி 41 மினிட் எக்ஸாக்டாக எக்ஸால்டட் பொசிஷனில் இருக்கார். 5 டிகிரிங்கிறது பரமோச்ச பாகை புதனுக்கு. 5 டிகிரிங்கிறது ஆட்சி மூலத்திரிகோண பாகை. அப்போ இந்த மூலத்திரிகோண பாகையோடு பாக்கியாதிபதி 9 இந்த புதனோடு தொடர்பு கொள்கிறார். அதனால தான் 9ஆம் பாவகம் என்பது உயர்கல்வியையும் குறிப்பிடுகிறது. 9ஆம் பாவகம் நீண்ட தூர பிரயாணங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அது 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு ராகுவோடு இணைந்திருப்பதால் அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற இந்த விஷயம் இந்த இடத்துல பராசரி முறைப்படி இருக்கக்கூடிய விதி சரியாக பொருந்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து தற்போது சுக்கிர தசை நடைபெற்று வருகிறது. இந்த சுக்கிர தசை ராஜேஷ் ஜோதிடர் அவர்களுடைய கூற்றுப்படி சரராசியிலிருந்து தசை நடத்துவதாக அவர் குறிப்பிடுகிறார். சரராசி என்பது வெளிநாட்டிற்கு போகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது என்றாலுமே கூட இந்த இடத்தில் மற்றொரு விதியையும் நாம் கவனிக்க வேண்டும். 12ஆம் பாவாதிபதி செவ்வாயோடு சுக்கிரன் இணைந்து தசை நடத்துகிறார். ஸோ இந்த 12ஆம் பாவகம் 9ஆம் பாவகாதிபதியோடு சேர்ந்த புதன் வெளிநாட்டுக்கு வாழ்க்கையை கொடுத்தார். அதற்கடுத்து சுக்கிர திசை 12ஆம் பாவாதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருப்பதற்கான வாய்ப்பை அளிக்கிறார். இந்த இடத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் 8, 12ஆம் பாவகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய 8ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த சுபத்துவம் என்ற கோட்பாடு இந்த இடத்தில் பயன் தரவில்லை. ஏனென்றால் எல்லா யோகமும் தசாபுக்திகளில் தான் வெளிப்படும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த உண்மையின் அடிப்படையில் பார்க்கும்போது குரு சந்திரன் சேர்க்கை என்பது 8ஆம் இடத்தில் பாவத்துவத்தை குறிப்பிடக்கூடிய அமைப்பு. 12ஆம் பாவாதிபதி மட்டுமே சுபத்துவத்தோடு இருக்கிறார். 12ஆம் இடத்தில் பாபத்துவம் பெற்ற குருவினுடைய பார்வை என்பது 12ஆம் பாவத்திற்கு பாபத்துவத்தை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது புதன் இவருடைய கூற்றுப்படி பார்க்கும்போது 8, 12ஆம் பாவங்களோடு தொடர்பு கொள்ளவில்லை. அப்போது இந்த 8, 12ஆம் பாவங்களுடைய சுபத்தன்மை இருந்தால் மட்டுமே அவர் அந்த தசாபுக்திகளில் இருப்பார். அல்லது அந்த சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்திகள் அல்லது ராகு கேதுக்களுடைய தொடர்பு ஏற்பட்டால் மட்டுமே அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும் என்பது தான் 8, 12ஆம் பாவக விதிகளுடைய அமைப்பு. அந்த விதி இந்த இடத்தில் ஒரு 33% கூட இந்த இடத்துல வேலை செய்யலை. ஆனால் பராசரி முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகநிலை அப்படின்னு சொல்லும்போது புதனுடைய தசை, சுக்கிரனுடைய கேது தசை, சுக்கிர தசை, இந்த தசை காலங்கள் இவர் வெளிநாட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகளை இது கொடுக்கிறது. இந்த புதன் பாக்கியாதிபதியுடைய பார்வையில் இணைவில் இருக்கிறார். புதன் சூரியன் சேர்க்கை, ராகுவுடைய சேர்க்கை. ஸோ ராகு வெளிநாட்டு பிளானட். ஸோ இந்த பாவகம் 10ஆம் இடத்தோடு இந்த கிரக சேர்க்கை இருப்பதால் ஒரு தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறார். அடுத்தது கேதுவுடைய திசை. கேதுவை யார் பார்க்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கேதுவை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். சூரியன் சமசப்தமமாக பார்க்கிறார். அப்போ 9ஆம் பாவாதிபதியினுடைய பார்வை என்பது வெளிநாட்டு பயணத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அது சுகஸ்தானத்தில் கேதுவை பார்க்கிறது சூரியன். 10ஆம் பாவாதிபதி புதன் பார்வை செய்கிறார். எனவே கேதுவும் அவருக்கு கேது ஜலராசியில் இருக்கிறார். ஸோ காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அப்போ கேது வெளிநாட்டு பயணத்தை கொடுத்திருக்கிறது. அதற்கு அடுத்து இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர திசையினுடைய சுக்கிர புக்தி என்பது 12ஆம் பாவக அதிபதி செவ்வாயோடு இணைந்திருப்பதால் இவர் அந்த வெளிநாட்டில் தொடர்ச்சியாக இருக்கிறார். அப்போ பராசரி முறையில் 3, 9, 12ஆம் பாவகங்களுடைய இணைவு பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள், பார்வை பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களுடைய காலகட்டத்தில் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்ற பழைய பாரம்பரிய விதிகளே இந்த ஜாதகத்திற்கு பொருந்தும் பொழுது
எதற்காக இந்த சுபத்துவம் பாபத்துவம் சூட்சும வலு கோட்பாடை நாம் இந்த இடத்தில் பயன்படுத்தி பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நேயர்கள் முன்னாடி நான் வைக்கக்கூடிய கேள்வி. ஸோ ஒரு கான்செப்ட்டு சரியாக தப்பா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணும்போது 2 ஆஸ்பெக்ட்லேயுமே அதை பார்த்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த உதாரண ஜாதகத்தில் ராஜேஷ் அஸ்ட்ரோ டிவியில் போடப்பட்டிருக்கக்கூடிய உதாரண ஜாதகம் தவறாகவும் சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின்படி மிகச்சிறிய அளவிலேயே அதனுடைய இம்பேக்ட் என்பது இருக்கிறது என்பதையும், தசாபுக்திகளில் 9ஆம் பாவகம் 3ஆம் பாவகம் 12ஆம் பாவகம் இதில் 3 கூட நமக்கு ரிலேட் ஆகலை. ஏன்னா புதன் கேது சுக்கிரன் 3 கிரகங்களுடைய இணைவு என்பது 9 12ஆம் பாவகங்களுடைய இணைவு சேர்க்கை பார்வை போன்றவற்றினால் இந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, நம்முடைய சேனல் இப்போ புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் என்னுடைய சேனலை அறிமுகம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.